வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய 2 ஏடுகள பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே தமிழ் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, 10வது ஏடுலேருந்து 18வது ஏடு வரைக்கும் 3 பகுதிகளா காணொளி போட்டிருக்கேன். அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம 19வது ஏடுலேருந்து 20வது ஏடு, அதாவது 2 ஏடுகள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னும் 11 ஏடுகள், 31 ஏடுகள் மொத்தம். அதில நம்ம வந்து இப்போ 19 மற்றும் 20ஆம் ஏடு பார்க்க போறோம். இதில வந்து முன்னாடி உள்ள ஏடுகள்ல வந்து நம்ம கிழக்கிய எல்லை அதுவரைக்கும் குறித்தது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அடுத்தடுத்த எல்லைகள தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 19ஆம் ஏட்டுடைய முதல் பக்கம். மேற்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே தென்மேற்கு நோக்கிச் சென்று, மனையில் வடமேல் மூலையும் மேற்படியூர் படாகை மனையில் நாட்டு மண்ணாலய மங்கலத்து வடகிளை மூலையும் கூடின விடமேயுற்று, வடக்கினும் இம்மண்ணாலய மங்கலத்து வடவெல்லை தானுள்ளவாறே மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று, இவ்வெல்லையில் நின்ற விலாவையுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லையில் திருப்பாசூர் நின்று மேற்பாடியான இராஜாச்சிரபுரத்துக்குப் போன பெருவழியையுற்று, இவ்வெல்லை தானுள்ளவாறே இப்பெருவழியை மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் கடம்பங்குழியை என்னும் குழியையுற்று. இதில் பார்த்தீங்கன்னா, திருப்பாசூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அதேமாதிரி விலாமரம் இருக்குது பார்த்தீங்களா, விலாவே அப்படின்னா விலாமரம். விடம்னா விடம் கிடையாது, கூடுற இடம்னு அர்த்தம். சரிங்க. இப்போ எல்லையில் நின்ற வெலுங்கு மரத்தை அடைந்தனர். நீங்கள் முதல் காணொளியை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தா இன்னும் புரியும். வெலுங்கு மரம், அது வந்து இந்த முறுக்கு மரங்கிற மரம் மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அதிலிருந்து வடக்கும் பிறகு மேற்கும் போய் மற்றும் அதிலிருந்து இடதுபுறமாக போனீங்கன்னா அந்த எல்லையில் இருந்தவரை தென்மேற்கு நோக்கி செல்கிறாங்க. அப்படி செல்லும்போது மனையில் அப்படிங்கிறது மணவூர்னு இப்போ ஒரு ஊர் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில், இந்த பழையனூர் பக்கத்தில். அந்த ஊரோட வடமேற்கு மூலைக்கும் இவ்வூரின் படாகைங்கிறது குடியிருப்பு பகுதி இருக்கக்கூடிய மனையில் நாட்டில் உள்ள இந்த மண்ணாலய மங்கலம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மருதவள்ளிபுரம் அந்த ஊரோட வடகிழக்கு மூலையும் கூடின இடம்னா அந்த சேர்ற இடத்த அடைகிறாங்க. அடைஞ்சு அதுலேருந்து ஒரு வடக்கு புறமாக சென்று இந்த மண்ணாலய மங்கலத்தோட வடக்கு எல்லையில் இருந்தவாறே, அதாவது வடக்கு புறமாக போய் அந்த வடக்கு எல்லையில் இருந்தவாறே மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று அந்த எல்லையில் இருக்கக்கூடிய வெலாமரத்தை அடைகிறாங்க. இதில் நிறைய மர வகைகள் வரும். அந்த வெலாமரத்துலேருந்து வடக்கும் அப்புறம் மேலும் இடப்புறமாக அந்த எல்லையில் இருக்கக்கூடிய திருப்பாசூர், அதுதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேருந்து மேற்பாடிங்கிறது இப்போ மேல்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அது வேலூர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஊரை அந்த காலத்தில் ராஜாச்சிரபுரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊருக்கு போகிற பெருவழினா ஹைவேஸ்ன்னு அந்த காலத்தில் சொல்லுவோம். இப்போ சொல்கிறோம்ல, அதுதான் பெருவழி. அதை அடைந்து அந்த எல்லையில் இருந்தவாறே பெருவெளிங்கிறது அந்த ஹைவேஸ் மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் மறுபடியும் மேற்கு நோக்கியும், அதாவது இவங்க சுற்றி அந்த கல்லை போட்டுகிட்டே வராங்க, எல்லையாக குறிக்கிறாங்க. மேற்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் கடம்ப மரங்கள் சூழ்ந்த குழி, அதை தான் கடம்பங்குழி, கடம்ப மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குட்டை மாதிரியான பகுதியை அடைகிறாங்க. அதுக்கு அடுத்து 2ஆம் பக்கம். வடக்கினும் இக்குழியை வளத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே தென்மேற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் தொழுக்கட்டையோடு நின்ற புற்றையுற்று, வடக்கினும் இதனை வளத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே இப்பெருவழியே தென்மேற்கு நோக்கிச் சென்று மண்ணாலய மங்கலத்து வடமேலை மூலையும் மேற்படியூர் படாகை பழையனூர் நாட்டு தொழுக்கூர் வடகிளை மூலையும் கூடின விடத்து நின்ற ஆத்தி மரம், இது ஒரு மரம். ஆத்தி மரமேயுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு தொழுவூர் வடவெல்லை தானுள்ளவாறே இப்பெருவழியே தென்மேற்கு நோக்கிச் சென்று இவ்வெல்லையில். இதில் நிறைய ஊர் பெயர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஊர் பெயரோட மாறுபட்டிருக்கும். சரி, ஏற்கனவே சொன்ன அந்த கடம்பக்குழி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வடக்கு பகுதியாக போய் அந்த குழியிலிருந்து ஒரு வலதுபுறமாக அந்த எல்லையில் இருந்தவாறே, அதாவது அந்த வடக்கு எல்லையில் இருந்தவாறே தென்மேற்கு நோக்கியும் அப்புறம் மேற்கு நோக்கி மறுபடியும் தென்மேற்கு நோக்கி அப்படியே கல்லை போட்டுகிட்டே வராங்க. எல்லையாக குறிச்சிட்டு வராங்க. குறித்து அங்கே இருந்த தொழுக்கட்டை, இந்த தொழுக்கட்டைங்கிறது தொழுமரம். இந்த ஸ்கூல்லலாம் வந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, தொழுமர கட்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த கட்டை இருக்கக்கூடிய மரம் கூடிய புற்றை அடைந்து அதிலிருந்து வடக்கு புறமாகவும் அதுலேருந்து வலது புறமாக போய் அந்த எல்லையில் இருந்தவாறே இந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஹைவேஸு, அந்த ஹைவேஸ்லேருந்து தென்மேற்கு நோக்கி செல்கிறாங்க. அதாவது அந்த திருப்பாசூர்லேருந்து மேல்பாடி போகிற ஹைவேஸில். அடுத்து மண்ணாலய மங்கலத்து அந்த ஏற்கனவே சொன்ன மருதவள்ளிபுரம் அந்த ஊர்லேருந்து வடமேற்கு மூலையில் இந்த ஊரின் படாகை, அதாவது குடியிருப்பு பகுதியாக இருக்கக்கூடிய பழையனூர் நாட்டில் உள்ள தொழுகூர், இப்போ இருக்கிற தொழுதாவூர் அப்படிங்கிறது தான் தொழுகூர். அந்த பகுதியோட வடகிழக்கு மூலையை கூடுற இடம், அதாவது அந்த கம்பைண்ட் ஆகிற இடத்துல ஆத்தி மரம் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கிருந்து வடக்கும், அதாவது அந்த ஆத்தி மரத்துலேருந்து வடக்கு பகுதியிலும் இடதுபுறமாக சென்று
இந்த தொழுகூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழுதாவூர், அந்த ஊரோட வடக்கு எல்லையில் இருந்தவாறே ஏற்கனவே சொன்ன அந்த ஹைவேஸ் வழியாக தென்மேற்கு நோக்கி போகிறாங்க. இதுதான் விஷயம். இங்கே பெருவழி நிறைய விஷயத்துக்கு ஜாயிண்ட் ஆகுது. 20ஆம் ஏட்டின் முதல் பக்கம் நின்ற கருவேலையுற்று, இது கருவேல மரத்தில் கருவேலையுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே மேற்கு நோக்கி சென்று பழையனூர் ஜனநாத புத்தேரி புறவாய்க்கரை வெள்ளம் போகாமை எட்டின வெள்ளக்கான் கரையேயுற்று வடக்கினும் இக்கரையை ஊடறுத்தேறி இவ்வெல்லை தானுள்ளவாறே இப்பெருவழியே மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற வேம்பேயுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே இப்பெருவழியே மேற்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் திடலேயுற்று, இது திடல்ன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது திடலேயுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போ இதில் ஜனநாத புத்தேரிங்கிற ஒரு வார்த்தை வருது. அது இப்பயும் இருக்குது நவீன காலத்தில். தென்மேற்கு எல்லையில் நின்ற கருவேல மரத்தை அடைகிறாங்க. அந்த கருவேல மரத்துலேருந்து வடக்கு பக்கமாக போய் இடது பக்கமாக சென்று அந்த எல்லையில் இருந்தவரை மேற்கு பக்கமாக போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குதுன்னா, பழையனூர், அந்த பழையனூருங்கிறது ஊரை சுற்றி தான் இதெல்லாம் நடக்குது. அந்த ஊரில் ஜனநாத புத்தேரின்னு ஒரு ஏரி இருக்குது. அது மாமன்னர் ராஜராஜனோட பட்டப்பெயர் தான் ஜனநாதன். அதில் வெளிப்புற கரையை தான் புறவாய்க்கரைன்னு சொல்கிறாங்க. வெள்ளம் வெளியேறாமல் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்க்கால் அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதை அடைகிறாங்க இந்த குழுவினர். போய் அங்கிருந்து வடக்கிலும் அப்புறம் வாய்க்கால் வழியை கடந்து, அதுதான் ஊடறுத்தேரின்னு சொல்கிறாங்க, கடந்து வடக்கு எல்லையில் இருந்தவாறே, இப்போ வடக்கு எல்லையில் தான் வந்திருக்காங்க, வடக்கு எல்லையில் இருந்தவாறே மறுபடியும் அந்த பெருவழி, அந்த ஹைவேஸ் வழியாக போய் மேற்கு பக்கமாகவும் அப்புறம் தென்மேற்கு பக்கமாக போய் தென்மேற்கு எல்லையில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை அடைகிறாங்க. ஸோ இங்கே லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஊராக இருக்கும், இல்லை ஹைவேஸாக இருக்கும், இல்லைனா மரமாக இருக்கும், இல்லைனா குழியாக இருக்கும். அடுத்து அந்த வேப்ப மரத்துலேருந்து வடக்கு பக்கமாகவும் இடதுபுறமாக வடக்கு எல்லையில் இருந்தவாறே பெருவழி வழியாக மேற்கு நோக்கி சென்று மேற்கு எல்லையில் உள்ள திடலை அடைந்தனர். ஏன்னா திரும்பி அந்த எல்லையெல்லாம் வகுத்துட்டு மறுபடியும் மேற்கு எல்லையிலே வராங்க. அங்கே ஒரு திடல் மாதிரி இருக்குது. அந்த திடலில் இருந்து வடக்கு புறமாக இடதுபுறமாக சென்று, ஸோ திடல்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, அங்கே அந்த மரம் இதெல்லாம் வளர்க்குறதுக்காக எனக்கு பக்கத்தில் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். அதற்கு அடுத்து 20ஆம் ஏட்டோட 2ஆம் பக்கம் தான் உள்ளவாறே மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று தொழுகூர் வடவெல்லையில் நின்ற திருவாலங்காடன் என்னும் வேம்பேயுற்று, இது வேப்ப மரம், வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே இப்பெருவழியே தென்மேற்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் வட்ட குழியையுற்று வடக்கினும் இக்குழியை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று தொழுகூர் வடமேலை மூலையும் மேல்மலை மேலூர் நாட்டு நித்த வினோத சதுர்வேதி மங்கலத்து படாகை புது ஊர் காட்டுக்கு முண்டூர், அது என்ன ஊர்னே எனக்கும் தெரியல, கீழெல்லையும் கூடின விடத்து நின்ற வேம்பேயுற்று வடக்கினும் மேல்பார்க்கெல்லை காட்டுக்கு முண்டூர் கீழெல்லை தானுள்ளவாறே வடக்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில். இதோட இன்றைக்கி போதும். மீதியெல்லாம் அப்புறம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இந்த காட்டுக்கு முண்டூர் அப்படிங்கிற பகுதி மட்டும் தெரியல, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா இது என்ன ஊருன்னு சொல்லுங்கள். அப்புறம் வடக்கேலையில் இருந்தவாறே மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கி சென்று இந்த தொழுகூர்னு சொல்கிற தொழுதாவூருக்கு வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு, அங்கே ஒரு வேப்ப மரத்தை அடைஞ்சி அதுலேருந்து வடக்கிலும் அப்புறம் இடதுபுறமாக வடக்கு எல்லையில் இருந்தவாறே பெருவழி, அந்த ஹைவேஸ் வழியாக தென்மேற்கு நோக்கி போய் அந்த தென்மேற்கு எல்லையில் வட்டக்குழி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதை அடைஞ்சி அந்த வட்டக்குழியிலேருந்து வடக்கு பக்கமாகவும் அந்த குழி, அதை குழிங்கிறது கிட்டத்தட்ட அந்த தண்ணி தேங்கியிருக்கிற இடத்த தான் குழின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து இடதுபுறமாக இந்த வடக்கு எல்லையில் இருந்தவாறே மேற்கு நோக்கியும் அப்புறம் தென்மேற்கு நோக்கியும் போகிறாங்க. ஸோ இந்த மேற்கு நோக்கி தென்மேற்கு போய் மறுபடியும் ஏன் மேற்குலாம் வராங்கன்னா, அந்த கல்லை போட்டுகிட்டே வராங்க, போட்டு அதை எல்லையாக்கிட்டே வராங்க, எல்லையாக்கி மறுபடியும் வந்து அப்படியே வேறு ரூட்டுக்கு போகிறது தான் இந்த செப்பேடே நமக்கு சொல்லுது. அதுக்கடுத்து தொழுகூரின், அந்த தொழுதாவூரோட வடமேற்கு மூலையும் மேல்மலை மேலூர் நாட்டு நித்த வினோத சதுர்வேதி மங்கலத்து படாகை, இந்த அந்த பகுதி தான் காட்டுக்கு முண்டூர். அந்த காட்டுக்கு முண்டூரோட கிழக்கு எல்லையும் கூடின இடத்துல ஒரு வேப்ப மரத்தை அடைகிறாங்க. அந்த வேப்ப மரத்தை அடைஞ்சி அதுலேருந்து வடக்கு பக்கமாக போய் இந்த காட்டுக்கு முண்டூரோட மேற்கு எல்லை பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் இந்த கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலதானத்தோட தெற்கு எல்லையாக குறிக்கிறாங்க. போன பதிவில் கிழக்கு எல்லையை பார்த்தோம், இப்போ தெற்கு எல்லையை பார்த்துட்டாங்க. இன்னும் அடுத்து மேற்கு எல்லை வடக்கு எல்லை 2 எல்லையை குறிக்கிறோம். புரியுதுங்களா?
நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு ஏடுகளை பற்றி பார்ப்போம். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.